மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ன்னு வரும்போது நம்ம பயிற்சி செய்கிற அந்த பயிற்சிகளோட பங்கு அப்படின்றது உண்மையிலேயே ஒரு 20% தான். மீதி 80% இந்த பயிற்சிகளின் போது இல்லை அந்த தேவைக்காக நம்ம காத்துட்ருக்கிற அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் நம்ம என்னவா மாறுறோம், நமக்குள்ளே நம்ம என்னவா மாறுறோன்றது தான் 80%. அதாவது நீங்கள் வெறும் பயிற்சிகளை பேஸ் பண்ணி இல்லை, பயிற்சிகள்ன்றது ஒரு ரோட்டில் போகும்போது காமிக்கப்படுற சைன் போர்ட்ஸ் மாதிரி. ஸோ அந்த டைரெக்ஷன் தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும். ஆனால் நீங்கள் தான் 80%. ஸோ கான்ஷியஸ் நம்ம யாரை சொல்கிறோம், நம்மளை தானே சொல்கிறோம். அப்போது 80% நீங்கள் என்னவா மாறுறீங்கன்றது தான். ஸோ இந்த 2026 நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியை தொடங்குறீங்க, சில இலக்குகளை குறிப்பிட்டு பயிற்சி செய்ய போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த 3 மேனிஃபெஸ்டேஷன் ட்ரெய்ட்ஸை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதோட சேர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா 2026 கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும். சில பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ரிச்சுவல்ஸ் நிறையா பார்த்து இன்றைக்கி எங்கே ஆரம்பிக்கிறது, எது பர்ஃபெக்டாக இருக்கும்னு தெரியாது. அதை சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு டிஜிட்டல் ஜேர்னல் ஒன்று 2026க்காக ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஜேர்னலில் ஒரு சிம்பிள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். எப்படி உங்கள் கோல்ஸ்க்கு அலைன் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலான்றதும் அந்த டிஜிட்டல் புக்லேயே இருக்கும். அதை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஜேர்னலில் ஹேபிட்டை ட்ராக் பண்ணிக்கிறதுக்கும் ஹோல் இயர் உங்களோட கன்சிஸ்டன்சியை ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் ஜேர்னல் சிம்பிளாக ஒரு 3 கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் 2026 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இப்போது மேனிஃபெஸ்டேஷன் ட்ரெய்ட்ஸில் ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் அப்படின்றது எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆசைப்பட்டு அதை ஈர்க்க முயற்சி பண்ணும்போது ஆரம்ப கட்டத்தில் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அந்த பொருளை எப்படி ஈர்த்துருவோம், அதுக்கான சிந்தனைகள் நம்ம சரியாக வளர்த்துக்கிட்டோன்னா கிடச்சிரும்ன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும். இங்கே பாசிட்டிவாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டூ மச் எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்டேஜில் அப்சஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஹோப் எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப நம்ம புஷ் பண்ணும்போது அதுவே நம்மளை நியூட்ரலாக இல்லாமல் ஏதோ ஒரு கார்னருக்கு கொண்டு போயிடும். அதிக எக்ஸைட்மெண்ட் இல்லை அதிக பதட்டம் ரெண்டுமே மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற நியூட்ரலான எமோஷன்ஸ் தான் கான்ஷியஸ் வேலை செய்யும். ஹாப்பியாக இருக்கிறதோ இல்லை பாசிட்டிவாக இருக்கிறதோ எனக்கு தப்பு இல்லை. நெகட்டிவாக இருக்கிறது கூட மேனிஃபெஸ்டேஷனில் பெருசாக தவறு கிடையாது. ஆனால் ஒரு இலக்கை சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உங்கள் எமோஷன்ஸை கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக அதை பற்றியே யோசிக்கிறது, இல்லை இன்னொரு நாள் அதை பற்றி கம்ப்ளீட்டாக மறந்துடுறது, இன்னொரு நாள் அது ஏன் நடக்கலைன்றதுக்கான திங்கிங்கை அதிகப்படுத்துறது. ஸோ உங்கள் எமோஷன்ஸில் ரொம்ப வேவரிங் இருந்துச்சு, நீங்கள் ஒரு ஐடியல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னாவே மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகும். அதனால் எப்போவுமே ஒரு இலக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் எமோஷன்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிராட்டிடியூட், அஃபர்மேஷன் மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்துறது, அப்பப்போ வர நெகட்டிவ்ஸை ஹேண்டில் பண்ணுறதா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ராக்டிசஸே உங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். அதை தாண்டி இந்த மாதிரி ரொம்ப தாட்ஸ் வரும்போது அதில் இன்னும் டீப்பாக போகாமல் இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட ரொட்டீன் லைஃப்பை கவனிங்க. மேனிஃபெஸ்டேஷன்றது உங்கள் லைஃப்பில் ஒரு மினிமல் போர்ஷன் தான். அது ரொம்ப அக்ரெசிவ் எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வரும். எப்போது உங்கள் தேவையின் மேலே இருக்கிற அந்த எமோஷனல் டிட்டாச்மெண்ட் எடுத்துடுறீங்களோ அது உங்கள்கிட்ட வர்றதுக்கு உண்டான ஏதாவது பிளாக்ஸ் நமக்குள்ளே இருந்தாலும் தானாக விலகி போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டால் அதை லெட் கோ பண்ணுங்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஆனால் அது ரொம்ப ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது உங்கள்கிட்ட வர்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே தள்ளி போடுவீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கோலை விசுவலைஸ் பண்ணிருந்தாலும் ஸ்கிரிப்டிங் பண்ணிருந்தாலும் ரொம்ப நார்மலாக உங்கள் ரொட்டீனை ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸைட் ஆகி அது ரொம்ப பெரிய விஷயம்னு உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்காதீங்க. ரெண்டாவது, நம்ம சில விஷயங்களை ஈர்க்க முயற்சி பண்ணும்போது அதுக்கு எடுத்துக்கிற நேரம் அப்படின்றது ஃபெயிலியருக்கான சைன் கிடையாது. இப்போது நம்ம சில விஷயங்கள் இருக்கும்போது குயிக்காக நடந்துடும். இப்போது மேனிஃபெஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 3 மாதத்தில் நடந்துருச்சு, நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண 1 மந்த்தில் நடந்துருச்சு அப்படிம்பாங்க. சில பேர் 1 இயர் ஆச்சு அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஈர்க்க நினைக்கிற தேவைக்கு உங்களுக்குள்ள என்ன கட்டமைப்பு இருக்குது, அதாவது உங்கள் கான்ஷியஸ் அதை எப்படி பார்த்துருக்கு இது வரைக்கும். நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற நெகட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு உள்ள இருக்குது, இல்லை அதை பற்றின ஒரு எதிர்மறை சிந்தனைகள் நீங்கள் இன்றைக்கி எப்படி வளர்த்துட்ருக்கீங்க, இது எல்லாமே கான்ஷியஸ் பார்க்கும். ஸோ ஒரு சில டிலே அப்படின்றது நீங்கள் அந்த தேவை ஈர்க்கிறதுக்கு உண்டான அந்த தன்மைக்கு வர்றதுக்காக தான். எப்போவுமே நம்ம ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, நான் ஒரு 5 நாள் பண்ணேன், எனக்கு எந்த சைனுமே தெரில, அப்படியே நான் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் ஒரு தேவையை மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்த உடனே அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி அது தெரியாது, அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு தேவையை நீங்கள் உருவாக்கிட்டு நீங்கள் அவசரப்பட்டு அது ஏன் நடக்கலை, இன்னும் ஏன் அது முடியலை, எனக்கு ஏன் அதை பற்றி இன்னும் ஒரு பாசிட்டிவான தாட்டே வரலன்னு பதறும்போது எகெயின் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லேருந்து விலகி போயிடுறீங்க. த்ரூ அவுட் இந்த கோச்சிங் கரியரில் இந்த மாதிரி ஒரு இலக்கை அடிக்கடி மாற்றுறது, நான் வச்சேன் இது நடக்கலை உடனே நான் மாற்றிடுறேன், இல்லை சில பேர் ரிசல்ட்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான்
ஒருத்தரோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப லேட் ஆகுது. இங்கே ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் அவசியம். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது. இன்றைக்கி ஒரு 20, 30, 40 வயசு இருப்பீங்க. ஸோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குன்னா அதுக்கான விதைகள் நீங்கள் பல வருஷமாக போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மேனிஃபெஸ்டேஷன்றது ஒரு ரீடைரக்ஷன் மாதிரி. இந்த பயிற்சிகள் எடுத்துக்கும் போது உங்களுடைய பாஸ்ட் சிந்தனைகளை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு, உங்கள் தேவையின் மேலே இருக்கிற அவநம்பிக்கைகளை சரி பண்ணிக்கிட்டு ஒரு புது பாதையை உருவாக்குறீங்க. ஸோ இப்போ அந்த பாதை உருவாக்குறதுக்காக நேரம் வேணும் இல்லையா? மேனிஃபெஸ்டேஷனில் 2026 நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது பேஷன்ஸ். இங்கே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரிசல்ட்ஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியலனாலும் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தீங்க, என்ன பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தீங்க, நேற்று வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி அணுகுனீங்க, அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கு. 3வது விஷயம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் நிறைய இடங்களில் மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் யூனிவர்ஸ் கொடுக்குற சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அப்டேட் பண்ணியிருப்பேன். என்ன மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க நிறைய பேரும் அதை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும்போது உங்களுடைய மைண்ட் செட்டை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கான வாழ்க்கை நகர்வு இருக்கான்றதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஆனால் இங்கே சில பேர் எப்படின்னா வெறும் எக்ஸ்டர்னல் சயின்ஸை மட்டுமே பார்த்துட்ருப்பாங்க. நமக்குள்ளே எது நடக்குதுன்னு பார்க்கணும். எப்படின்னா இப்போ ப்ராக்டிசஸ்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு வெளியே நம்ம சொல்கிற மாற்றங்கள் நடக்குதான்னு செக் பண்ணிட்டே இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சில மாற்றங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நேரம் எடுக்கலாம். காரணம் நீங்கள் யார், உங்களுக்குள்ளே என்ன மாதிரி சிந்தனைகள் இருக்குன்றது வேறுபடும் இல்லையா? அப்போது இந்த எக்ஸ்டர்னல் சயின்ஸ் நீங்கள் பார்க்குறது தப்பு இல்லை. அதுக்காக உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுறக்கூடாது. அஃபர்மேஷன்ஸ்லாம் ரிப்பீட் பண்ணிருந்தாலும் அந்த ப்ராசஸ் மேலே டவுட் பண்ணுறது, ஸ்கிரிப்டிங் பண்ணும்போதே எனக்கு இது எப்படி நடக்கும், எனக்கு இது எப்படி கிடைக்கும்னு நம்மளை செல்ஃப் டவுட் பண்ணிட்டே இருக்கிறது, நம்மளுடைய சுய சிந்தனைகளையே நம்ம அப்பப்போ தாழ்வாக நினச்சிக்கிறது, இது எல்லாமே செல்ஃப் ட்ரஸ்ட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கான சிந்தனைகள் தான். எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற யூனிவர்ஸை நீங்கள் 100% நம்புறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டர்னலும் அதுக்கு தகுந்த மாதிரி அலைனாக ஆரம்பிச்சிடும். நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி ப்ராக்டிஸ்ன்றது ஒரு 20%, 80% நம்ம யாராக மாறுறோன்றது என்ன. ஸோ இங்கே உங்கள் மேலேயே ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷனு தனிப்பட்ட முறையில் வெளியிருந்து ஒன்றும் நடக்காதீங்க. வெளியே ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் கரெக்ஷன் தான், லைஃப் கரெக்ஷன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கரெக்ஷன்ஸ் உங்களுக்குள்ளே என்ன சிந்தனைகள் உருவாக்குது, நீங்கள் எப்படி ஸ்ட்ராங் ஆகிறீங்கன்றதான் பார்க்கும். நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூனிவர்ஸ் என்ன சைன் கொடுக்குதுலாம் பார்க்க மாட்டீங்க. ஒரு தப்பான விஷயம் முன்னாடி நடந்தாலும் அதை தாண்டி போயிடுவீங்க. ஃபெயிலியர்ஸ் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் இருக்கும்போது நீங்கள் சக்ஸஸ் தேடி தேடி போகாமல் யூனிவர்ஸ் நடக்குமா பண்ணிடுமான்னு பார்க்காம நான் இதை பண்ணுறேன், எனக்கு தேவை, இது நடக்கும், இந்த சிந்தனை ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன இந்த 3 ட்ரெய்ட்ஸுமே நீங்கள் ப்ராக்டிஸை தாண்டி உருவாக்கிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா வெறும் ப்ராக்டிஸிங்க ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் யாருன்றது நீங்கள் எப்படி அந்த சூழலை நீங்கள் நடந்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான். அதனால் இந்த 3 விஷயங்களை எழுதி வச்சுப்பீங்களோ இல்லை போஸ்டராக வச்சுப்பீங்களோ ஞாபகம் வச்சுப்பீங்களோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் என்ன இருக்கோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் தாட் ப்ராசஸ் ஸ்டேபிள் ஆகிடும், சுய சிந்தனைகள் நிறையா வளரும். அப்படி இருக்கும்போது மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸி ஆகிடும். இதை தாண்டி மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பேசிக் ஷேர் பண்ணுறேன். அதுபோல் நம்ம கம்யூனிட்டி ஆர் ஆன்லைன் கோர்சஸ், ஈவன் பர்சனல் கோச்சிங் நீங்கள் வேணுன்னா கூட எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம சேனல்லே இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஸோ கோர்ஸ் இருந்தால் தான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் எதுவும் கிடையாது. நம்ம சேனல் இருக்கிற பாஸ்ட் வீடியோஸ் செக் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். அதனால் 2026 இந்த ப்ராக்டிசஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டு சரியாக ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த இயரை உருவாக்குங்க. நன்றி.